இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக நம்ம தமிழ் ஞானம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரவின்னு ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வர்றான். அவன் ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு சிறுவன்னே சொல்லலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி சாலையை கடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரவின்ற சின்ன பையன் போய் அந்த பாட்டியோடைய கையை பிடிச்சி சாலையை கடக்க உதவி பண்ணுறான். அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா அவனை ஆசீர்வதிக்கிறாங்க. அவங்க ஒரு அருமையான விஷயத்தை அவங்ககிட்ட சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு நல்ல மனசு கொண்ட சிறுவன்னு அந்த பாட்டி அவங்கள சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு போட்டி வைக்கிறாங்க. அந்த அறிவு போட்டியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. அந்த போட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமான போட்டின்னே சொல்லலாம். ஆனால் அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ரவி பார்த்திங்கன்னா தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கானே சொல்லலாம். போட்டியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் பார்த்திங்கன்னா சரியான பதிலை சொல்லியிருக்கிறான். அந்த பதில்களுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவன் முதல் பரிசை வென்றிருக்கான். ரவி முதல் பரிசு ஜெயித்ததுனால அவனுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் கௌரவிக்கும் விதமாக அவனுக்கு வெற்றி சான்றிதழை கொடுக்குறாங்க. ரவியும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் ரவி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் யோசித்து பார்க்குறா. என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் நம்ம அந்த பாட்டிக்கு உதவி செஞ்சோமே, அந்த பாட்டி நமக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்களே, நீ நல்ல மனசு கொண்ட சிறுவன், உனக்கு நல்லதே நடக்கும்னு சொன்னாங்களே, அதுதான் இப்போ நமக்கு நடந்திருக்குன்னு நினச்சி அந்த பையன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். அவன் பரிசு ஜெயிச்சு போய் அவங்க அம்மாக்கிட்டையும் காட்டுறான். அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. கடைசியாக அந்த பாட்டிக்கிட்ட போய், பாட்டி நான் இந்த ப்ரைஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி அந்த பையன் பெருமைப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் டெய்லியுமே நைட் ஆனால் நல்லா படிக்கிறான். அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா பார்த்திங்கன்னா பெருமைப்படுறாங்க. ரவி பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை பார்த்திங்கன்னா அவன் செஞ்சிட்ருக்கான். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவனுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு பார்த்திங்கன்னா புத்தகங்களை கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அங்கே இருக்கிற சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் சொல்லி கொடுக்குறான். ரவி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்ருக்கான்னே சொல்லலாம். சரி, நமக்கு இந்த கதையிலேருந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் நல்லது செஞ்சால் அந்த விஷயம் நமக்கு நல்லதாகவே நடக்கும்ன்ற விஷயம்தான் நமக்கு இந்த கதையிலிருந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். நல்லது செய்தால் நல்லதே நடக்கும்ன்றது உண்மையான ஒரு விஷயம்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.